நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் ஸ்டார் டேட்டா லைவ் சீசன் 3 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஷீடோவும் கோட்டரியும் நட்சுமி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நட்சுமி கிட்டே நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோன்னு ஷீடோ சொல்கிறான். கோத்தரி சொல்கிறா அதெல்லாம் கிடையாது, நட்சுமிக்கு அவள் உடம்பு மேலே அவளுக்கே நம்பிக்கை இல்லை. ஷீடோ சொல்கிறான் நட்சுமியோட உடம்பை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுனதை அவள் கேட்டிருப்பா, அதனால தான் அவளோட உண்மையான உடம்பு அவளுக்கு பிடிக்கல. கோத்தரி சொல்கிறா நட்சுமி அவளோட உண்மையான உடம்பை ஏற்றுக்கிட்டு தான் அவனை வேறு வழி இல்லை. அந்த பக்கம் நட்சுமி நினைக்கிறா எல்லோரும் போய் சொல்கிறாங்க, எப்படியாவது அவன் உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். அதுக்காக நட்சுமி கோட்டரியாக உருமாறி அவங்கக்கிட்ட பேச போகிறான். முதல்ல தோக்காக்கிட்டேயும் யோசினாக்கிட்டேயோ பேசுகிறா அவள். நட்சுமி அவளை பற்றியே தப்பாக பேசுகிறா கோட்டரி உடம்புல இருந்துக்கிட்டு. ஆனால் தோக்காமல் யோசினாவும் கோட்டரி மேலே கோவப்படுறாங்க, நட்சுமி இப்படிலாம் பேசாதேன்னு சொல்லி. நட்சுமி ஷாக் ஆகிட்டா, என்னடா நம்ம ஒன்று நினச்சா வேறு ஒன்று இங்கே நடக்குது. அப்போ தான் காக்கையா யூசுரும் மிக்குலாம் வராங்க. அவங்க 3 பேருமே நட்சுமிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நட்சுமி இப்படிலாம் பேசாதன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட கோட்டரி உடம்புக்குள்ளே இருக்க நட்சுமியில், நட்சுமி பற்றி எப்பவுமே நீங்கள் தப்பாக தானே பேசுங்க, இப்போ மட்டும் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நட்சுமி சொல்ல, காக்கையா சொல்கிறா அவளை பற்றி தப்பாக பேசுகிறதே நீ தான்னு. உடனே கோட்டரி உடம்புக்குள்ளே இருக்க நட்சுமி அங்கேருந்து ஓடி போயிடுறா. அங்கே ஷீடோ வரான். கோட்டரி உடம்புக்குள்ளே இருக்கிறது நட்சுமின்னு தெரியாமல் அவன் நட்சுமி பற்றி பேச ஆரம்பிக்கிறான். நட்சுமியில் இதாண்டா சான்ஸு, இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு முகத்தை நம்ம பார்த்துடலாம். ஷீடோ சொல்கிறான் நட்சுமி தனியாக இருக்கா, நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டானா நம்ம கூட நல்லா பழகுவான்னு சொல்லும் போது அதை கேட்ட நட்சுமி அழுகுறா. அதை பார்த்த ஷீடோவில் கோட்டரி எதுக்கு அழுகுறான்னு கேட்குறான். கோட்டரி உடம்புக்குள்ளே இருக்க நட்சுமியில் போடா இடியட்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஷீடோ அவன் பின்னாடியே போகும்போது அதுக்குள்ளே நட்சுமியை காணோம். ஆனால் ஷீடோ கீழே பார்க்குறான், கோட்டரியோட லாலிபாப் அங்கே இருக்குது, அதுவும் பச்சை கலரில் இருக்குது. அந்த லாலிபாப்பை ஷீடோ அவன் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிடும் போது அவனுக்கு கால் வருது. அந்த கால் வேறு யாரும் பண்ணல, கோட்டரி தான் பண்ணுறான். கோட்டரி சொல்கிறான் நட்சுமியை காணோன்னு. ஷீடோ எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான், நட்சுமி எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே எலன் உட்காந்துக்கிறான். எலன் ஷீடோவை பார்த்தோன்னே அந்த கத்தியை நீட்டி ஷீடோவை மிரட்டுறா. எலன் கேட்குறா ஒழுங்கா அந்த பச்சை கலர் ஸ்பீட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிடு, அதை சொல்லனா உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிச்சிருவேன்னு சொல்கிறா எலனு. ஷீடோ சொல்கிறான் அதை தெரிஞ்சாலும் நான் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது எலனுக்கு ஃபோன் கால் வருது. அதை எடுத்து ஆன்சர் பண்ணோன்னே எலன் சொல்கிறா ஷீடோ உனக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நாள், அதனால் உன்னை உயிரோட விட்டு போகிறேன். அதுக்கப்புறம் கோட்டரி கால் பண்ணுறான். ஷீடோ இங்கே சேட்டலைட்டு நம்ம ஊரில் உள்ள போகுது, அதுக்குள்ளே நட்சுமியை கண்டுபிடிச்சி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுன்னு கோட்டரி சொல்கிறா. ஷீடோவில் மற்றவங்களெலாம் எதுவும் ஆகலையான்னு கேட்கும்போது கோட்டரி சொல்கிறா மற்றவங்கள பற்றி கவலைப்படாத, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், முதல்ல உன்னை பற்றி கவலைப்படுன்னு சொல்லும் போது ஷீடோ சொல்கிறான் என்னை பற்றி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி கோட்டரின்னு சொல்லும் போது கோட்டரி ப்ளஷ் ஆகிறா. அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போகிறாங்க, ஆனால் ஷீடோவை தவிர. ஷீடோ மட்டும் தனியாக நட்சுமியை தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அதை எல்லாத்தையும் நட்சுமி உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. நட்சுமி நினைக்கிறான் ஷீடோவுக்கு நான் எவ்வளோ தொல்லை கொடுத்துருக்கேன், அவனுக்கு நெருக்கமானவங்களெல்லாம் நான் அழிக்க பார்த்தேன், அப்படி இருந்தும் ஷீடோ என் மேலே கவலைப்படுறான்னு எதுக்கு அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவளை கேட்டுக்கிறா. ஷீடோ கத்துறான் நட்சுமி எங்கே இருக்கான்னு. அதுக்கப்புறம் கோட்டரி எப்படியாவது அந்த ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு அந்த சேட்டலைட்டை அழிச்சிடணுன்னு பார்க்குறா. ஆனால் அந்த ஸ்பேஸ்ஷிப்பால் அந்த சேட்டலைட்டை அழிக்கவே முடியல. கோட்டரிக்கு வேறு வழி தெரியல. அவள் ஸ்பிரிட் ஃபார்மை உருமாறி அவளே போய் அந்த சேட்டலைட்டை தாக்குறா. அந்த சேட்டலைட் அழிஞ்சிடுச்சு, ஆனால் கோட்டரியோட மொத்த பவரும் போயிடுச்சு. ஆனால் இன்னொரு சேட்டலைட் ஊரை தாக்க வருது. கோட்டரியால் எதுவுமே பண்ண முடியல, அவள் சக்தியை இழந்துட்டா. உடனே கோட்டரி ஷீடோவை கால் பண்ணி ஷீடோ அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இன்னொரு சேட்டலைட் வருது. ஷீடோ சொல்கிறான் நட்சுமி இல்லாமல் நான் இங்கேருந்து நான் போகிறதா இல்லை. கோட்டரி சொல்கிறா ஒரு தடவையாவது உன் உயிரை காப்பாற்று, மற்றவங்க உயிரை காப்பாற்றினது போதும். ஆனால் ஷீடோ அங்கேருந்து போகிறதா இல்லை. கோட்டரிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்போ தான் தோக்கா மற்ற ஸ்பிரிட்லாம் உதவி பண்ணுறாங்க. தோக்கா சொல்கிறான் நான் ஷீடோவுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லும் போது கோட்டரி சொல்கிறா எப்படியாவது என் அண்ணனை காப்பாற்றிடுங்கன்னு சொல்லி அழுகிறா. அங்கே ஷீடோ பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு எப்படியாவது அந்த சேட்டலைட்டை அழிக்கலான்னு பார்க்குறான், ஆனால் அழிக்க முடியல அவனால். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷீடோ முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மற்ற ஸ்பிரிட்லாம் உதவி பண்ணுறாங்க. தோக்கா மற்றவங்க எல்லாருமே ஸ்பிரிட் ஃபார்முக்கு உருமாறுறாங்க. எலன் வெஸ்கார்கிட்ட சொல்கிறா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களை தாக்குறதுக்காக சேட்டலைட்ஸை அனுப்புகிறாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, எங்கேயாவது தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லும்போது வெஸ்கார்ட் சொல்கிறான் அந்த டேரக்டர்ஸால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலைப்படாதுன்னு சொல்லும்போது எலனுக்கு கவலையாக இருக்குது. வெஸ்கார்ட் சொல்கிறான் நீ என்ன தான் சொன்னாலும் நீ கவலை தான் பட போகிற, அதுக்காக தான் நான் உன்னை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி எலன் இருட்டில் யாரோ இருக்கிறத பார்த்துட்டு அப்போ தான் புரியுது வெஸ்கார்ட் என்ன சொல்கிறான்ட்டு. தோக்காவை தவிர எல்லாருமே போயிட்டு அந்த சேட்டலைட்டை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஷீடோ சொல்கிறான் தோக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த சேட்டலைட்டை அழிக்கலான்னு சொல்லும் போது தோக்கா சொல்கிறான் நம்மளால் அழிக்க முடியாது, ஏன்னா அது வெடிக்க போகிற நிலைமையில் இருக்குது.
இப்போ நம்ம அழிச்சோன்னா இந்த ஊருக்கே ஆபத்து வரும்னு சொல்லும் போது திடீர்னு பார்த்தா ரோபோட்ஸ் வந்து எல்லா ஸ்பிரிட்டையும் வந்து தாக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஷீரோவில் தோக்கா எல்லா ஸ்பிரிட்ஸுக்கும் நீ உதவி பண்ணி போன்னு சொன்னோன்னே தோக்கா அங்கே போய் உதவி பண்ணுறான். தோக்கா மற்ற ஸ்பிரிட்டுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கும்போது ஷீரோ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு ரோபோட் ஷீரோவை தாக்க பார்க்குது. ஆனால் ஷீரோவால் தடுக்க முடியல. அப்போ தான் டக்குன்னு நட்சுமி வந்து ஷீரோவை காப்பாற்றுறான். நட்சுமி சொல்லிட்டா, நான் இப்போ உன்னை காப்பாற்றிட்டேன், இப்போ நீ இந்த ஊரை காப்பாற்றுன்னு சொல்லும் போது ஷீரோ சொல்கிறா, அது வெடிக்கிற நிலைமையில் இருக்குது, நான் அதை அழிக்க முடியாது. நட்சுமி சொல்கிறா, இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த சேட்டலைட்டை அந்த பன்னி பாபா மாதிரி ஆக்கி விட்டா. சேட்டலைட் வெடித்தா தான் அந்த ஊருக்கே ஆபத்து, ஆனால் அந்த பன்னி பாபா வெடித்தா ஊருக்கே சாக்லேட்டு. அப்படி சொல்கிற மாதிரி ஊர் ஃபுல்லாக சாக்லேட் மலையாக பொழியுது. எல்லாமே நட்சுமியோட மேஜிக்கில் நடக்குது. ஊரெல்லாம் காப்பாற்றி முடித்தோடனே நட்சுமி அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் ஷீரோ அதுக்கு விடல. நட்சுமி கேட்குறா, என்னோடய உண்மையான உடம்பு தான் உனக்கு பிடிக்காது, அப்போ எதுக்கு போகிறத தடுக்கிறேன்னு கேட்கும்போது ஷீரோ சொல்கிறான், உன்னோட உண்மையான உடம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லும் போது நட்சுமி ப்ளஷ்ஷாக வரா. நட்சுமி எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறா, நான் தொல்லை பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அவள் அழுவுறா. அப்புறம் நட்சுமி ஷீரோவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எப்படி என்னோடய பவரை சீல் பண்ணுவேன்னு கேட்குறா. ஷீரோ சொல்கிறான், முத்தை கொடுத்து தான் நம்ம சீல் பண்ணணும்னு சொல்லும் போது நட்சுமி ஷீரோவுக்கு முத்தை கொடுக்குறா. நட்சுமியை ஷீரோ சீல் பண்ணதுக்கப்புறம் கோட்டரி ஷீரோவுக்கு கால் பண்ணுறா. கோட்டரி சொல்கிறா, இன்னொரு நம்ம ஊரை தாக்க வருது, அது சேட்டலைட் கிடையாது, ஏதோ வெடிகுண்டு மாதிரி இருக்குது. ஷீரோவை மற்ற ஸ்பீட்டோ எப்படியாவது அதை தடுத்து ஆகணும்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வெடிகுண்டு அழிஞ்சு போயிடுச்சு. அதை அழிச்சது வேறு யாரும் இல்லை, ஆரிகாமி. அதை பார்த்த ஷீரோ எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ இந்த வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மிஸ்டார்.